பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்லையும் உடைய வார்த்தையை கேட்குற இந்த அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே, பரலோகத்தின் மன்னாவை கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த ஆலயத்தில் வச்சு வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உமக்குள் நிலைத்திருக்க எங்களை பலப்படுத்தி வருகிற தயவுக்காக, இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் அந்த வார்த்தைக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை யாராவது படிக்கலாம்? ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலேயும் யாக்கோபின் சந்ததியாராகிய விசுவாசத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த காலவெளியிலே ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் வருகிறதை நாம் படிக்கிறோம். முதல்ல இந்த 4வது வசனத்திலே சொல்லி வருகிற சில ஆலோசனைக்கு முன்பாக யாரோடு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார், இது யாருக்கான செய்தி என்று 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி யாருக்கான செய்தி? யாக்கோபின் சந்ததியாருக்கான செய்தி. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களுக்கான செய்தி என்று 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் காலத்திலே சிலர் தேவ திட்டத்துக்கு விரோதமாக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடியால் தேவ கோபத்துக்கு ஆளாகி அநேகர் மாண்டு போனார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனம் தேவனுடைய சித்தத்தை செய்து தப்புவிக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் அங்கே இருந்தது. இந்த செய்தி யாருக்காக? இஸ்ரவேலிலே மீதியாகிய சகல ஜனங்களுக்கு என்று இந்த இடத்துல வருகிறது. அவர்களுக்கான செய்தி என்ன? எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை நான் தாங்கினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்திலே உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான செய்தி இது. யார் அந்த மக்கள்? யாக்கோபின் சந்ததி. சொல்லுங்க. இஸ்ரவேலிலே மீதியாயிருக்கிற ஜனங்கள் என்று இந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இது யாருக்கான செய்தி? அவருடைய ஜனங்களுக்கான செய்தி. அது யோவான் 1:12 போட்டிருக்கு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதை மெய்ப்பிக்கும்படியாக இன்னொரு வசனமும் இதற்கு ஒப்பனையான வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 26 முதல் 29 வசனங்களிலே நாம் படிக்கும்போது, கலாத்தியர் 3:26 முதல் 29 வரைக்கும் படிக்கும்போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் நீங்கள் இருக்கிறீர்கள். முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. எனவே இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு யாருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிற, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிற, குறிப்பாக இந்த இடத்துல சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரித்தாகும். ஹல்லேலூயா. வசனம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதிருந்து ஆண்டவர் உன்னை தாங்கினார், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவர் உன்னை ஏந்தினார், உன்னை தாங்கினார். ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பதாக சில சோர்வோடு கூட இந்த இடத்துல நான் டேபிளில் உட்கார்ந்து பைபிளை படிச்சுக்கிட்டு இருந்தேன். மனதில் ஒருவித சோர்வோடு கூட, பல வருஷம் இருக்கும், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல உட்கார்ந்து பைபிளை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 2-3 பேர் உள்ளே நுழைஞ்சு வந்தாங்க சர்ச்சுக்குள்ளே. அதில் ஒரு தாய், அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 40 நாளைக்கு 2 மாதம் இருக்கும். அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. அவங்களோட அவங்க தாய், இன்னொரு அம்மா என்று 4-5 பேர் உள்ளே வர்றாங்க. எனக்கு தெரியாதவங்க அவங்க உள்ளே அவங்க வர்றாங்க. வந்த உடனே அவங்கள வர சொன்னேன், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு. அவங்க வரும்போதே ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, அந்த தாய் அந்த பிள்ளையை கொண்டு வருது பாரு, இதை போல தான் உன்னை தாங்கிறதுக்கு நான் இருக்கேன், எந்த நேரத்துலையும் நீ சோர்வாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவங்கள பார்த்த உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். அந்த நிலைமையை ஆண்டவர் அறிந்து, ஒரு சோர்வோடு கூட அந்த இடத்துல நான் இருந்தபோது ஒருவரை அனுப்பி, நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று அவங்க வந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை முன்னிட்டு என்னோடு கூட ஆண்டவர் பேசினதை அந்த நேரத்திலே உணர்ந்தேன். சாத்தானானவன் உண்மையிலேயே இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாரையும், நம்மை குறித்து முழுமையான காரியங்கள் சாத்தானுக்கு தெரியாது, ஆனால் சில காரியங்கள் அவனுக்கு தெரியும். எப்படியாவது தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நம்மை அழிப்பதற்கு அவன் எத்தனையோ முயற்சிகளை பண்ணி இருப்பான். எத்தனையோ பேர் அப்படி அழிஞ்சு போயிடுறாங்க பாருங்க. எத்தனையோ பிள்ளைகள் தாயின் வயிற்றிலே அவங்க அழிஞ்சிடுறாங்க பாருங்க. நம்மை மாத்திரம் அவன் சும்மா விட்டுருப்பான்னு நினைச்சிங்களா? ஏனென்றால் நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள். எப்படியாவது இவரை அழித்து விட வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை அவன் பண்ணியிருப்பான், எத்தனையோ காரியங்களை அவன் செய்திருப்பான். ஆனாலும் கர்த்தர் நாம் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அப்போ கூட கர்த்தர் கிருபையாய் நம்மை அற்புதமாய் தாங்கினார், நம்மை சுமந்தார். இத்தனை ஆண்டு காலங்களாய் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி தப்புவித்து வருகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இப்பொழுது அல்ல, அப்போதிருந்தே கிருபையாய் இரக்கமாய் நம்மை காப்பாற்றி வருகிற நல்ல தேவனாய் இருந்து நம்மை அற்புதமாய் தப்புவித்து வழி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அற்புதமாய் என்னுடைய ஜீவிய காலத்தில் எப்போதெல்லாம் எனக்கு அற்புதமான காரியங்களை செய்தார் என்று என்னுடைய வேதாகமத்தில் முதல் பக்கத்தில் நானே குறித்து வச்சிருக்கேன். அது எங்கள் வீட்டுக்காரம்மா கூட தெரியாது, நானே குறித்து வைத்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை எனக்கு செய்தார் என்று இந்த பரிசுத்த வேதாகமத்தில் முதல் பக்கத்தில் அந்த டேட்டோட குறித்து வச்சுருக்கேன். சில டேட்லாம் அதில் போட்டிருக்கேன். 22/4/12 ஆண்டு. திடீர்னு எனக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு. மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலை கூட அன்னைக்கு வந்துருச்சு. அந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து கூப்பிட்ட போது அற்புதமான சுகத்தை ஆண்டவர் எனக்கு அந்த நாளில் தந்தார். அந்த டேட்டை கூட எழுதி வச்சிருக்கேன். 12வது வருஷம், 18வது வருஷத்தில் 10வது மாதம் 22ஆம் தேதி 10வது மாதம் நானும் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் மதுரையிலேருந்து 2 வீலரில் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த குன்னத்தூரை தாண்டி வரும்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. வண்டியில் வரும்போதே தூங்கிட்டேன் நான். 2 வீலரில் வரும்போதே அப்படியே வண்டி நடு ரோட்டில் போகுது. ஏத்தாப்புல தூரமாக லாரிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு போகிற வண்டி ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. திடீர்னு அவர் நடு ரோட்டுக்கு வந்தாருன்னா பின்னாடி வர்ற வண்டி என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க. நல்ல ரோடு இருக்கும்போது அவர் ரோட்டுக்கு நடு ரோட்டில் அப்படி வந்தால் குறுக்க பாஞ்சாருன்னா எப்படி இருக்கும்?
அப்படித்தான் நான் செஞ்சிட்டேன். தூங்கிட்டேன். அப்படியே வண்டியில் 2 வீலரில் வரும்போதே தூங்கிட்டேன். அப்படியே ஏன்னா காலையிலே போயிட்டு அங்கே எங்கேயோ சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேருமே வர்றோம். திடீர்னு பார்த்தா பின்னாடி எந்த வண்டியுமே இல்லாமல் ஆண்டவர் காத்தாரு. தூரமான இடத்துல லாரிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு எத்தனை நிமிஷம் தூங்குனேன்னு தெரில வண்டியில். அப்புறம் திடீர்னு முழிப்பு வந்து ஓரமாக வந்தேன். எங்கள் வீட்டுக்காரம்மா பின்னாடி இருந்து கேட்டுச்சு, ஏன் திடீர்னு நடு ரோட்டுக்கு போகிறீங்கன்னு கேட்டுச்சு. நான் தூங்குறேன்றது அதுக்கு தெரியாது. இப்படி கூட இருக்கிறவங்களே நம்மை கைவிட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கூட சில நேரத்தில் வரலாம். அது என் மேலே நம்பிக்கை வச்சுருந்துருக்கோம், வீட்டுக்காரர் ஒழுங்காக போய் சேர்ப்பாருன்னு. அதான் அது நிம்மதியாக உட்காந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்தது. உண்மையிலேயே அன்னைக்கு பின்னாடி வேகமாக ஏதாவது ஒரு வாகனம் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி வேகமாக ஏதாவது ஒரு வாகனம் வந்துருந்துச்சுன்னா அந்த வாகனத்தில் ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். ஆனால் கர்த்தர் கிருபையாய் அன்னைக்கு காத்தார். இதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக டேட்டோடு எழுதி வச்சிருக்கேன் நான், ஆண்டவர் எப்படியெல்லாம் காத்தார் அப்படின்னு. இதை போல் நிறைய டேட்லாம் எழுதி வச்சுருக்கேன், ஜீவனை எப்பப்பெல்லாம் காத்தார்னு. அதை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, எத்தனையோ முறை ஜீவனுக்கு ஆபத்து வந்தது. சால்சந்தையில் முத்தையான்னு ஒரு பிரதர் இருந்தார். அம்மா சுந்தரம்மா வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் குடியிருந்தார். முன்னாடி அவர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சுகவீனமாக இருந்தார். ஆஸ்பத்திரியில் வச்சு கொஞ்சம் வைத்தியமெல்லாம் பார்த்தேன். அவங்க மனைவி பிள்ளைகள் வெளியூரில் இருந்தாங்க. அவர் மட்டும் இங்கே இருந்தார், சர்ச்சுக்கு வருவார். முத்தையான ஒரு பிரதர். அவர் 2-3 வருஷம் தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவார். ஆண்டவர் நேசிக்கிற ஒரு மனுஷன். அவர் சுகவீனமாகி இங்கே வந்துட்டார். அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் இங்கே தங்கியிருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன். அன்றைக்கி நைட்டு இங்கே இறந்து போயிட்டார், சர்ச்சில் இறந்து போயிட்டார். அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அதுக்கு பின்னாடி தான் தகவல் சொல்கிறோம். அவங்க வர்றாங்க, பிள்ளைகள் வர்றாங்க. அந்த பாடியை நான் ஒரு ஆட்டோவில் வச்சு, நானும் அப்போ தம்பி ஏஸ்தாஸ் இருந்தார், நாங்கள் 2 பேருமே கொண்டு போய் அங்கே வீட்டில் போய் வச்சு, அன்றைக்கி நான் ஒரு மேரேஜ் வேறு பண்ண போனோம். அந்த பாடியை குளிப்பாட்டி வச்சுட்டு நான் நாகர்கோவிலுக்கு ஒரு மேரேஜ் முடித்து வைக்க போகணும். நான் அப்போ அவசரமாக நான் போயிட்டேன். மறுநாள் அடக்கம் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் போயிட்டு திரும்பி வர்றேன், சரியான மழை வந்துருச்சு. இந்த இடத்துல ஆட்டோவில் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆட்டோவில் வந்துட்டேன். அந்த ஆட்டோக்காரர் நேராக போயிட்டார். நான் முதல்ல திரும்புகிற நேரத்தில் ஆட்டோக்காரர்கிட்ட சொல்கிறேன், இந்த சந்துக்குள்ளே தான் போகணும்னு சொல்கிறேன். டக்குன்னு பிரேக்கை போட்டார். பின்னாடி வேகமாக ஒரு லாரி வந்திருக்கு, ஆட்டோவில் வந்து மோதிருச்சு. அன்னைக்கும் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்தார். இந்த டேட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். எத்தனையோ ஆபத்துக்கள்லாம் வந்தது. என்ன மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கும், என்ன மாதிரி உங்களுக்கும் அந்த சூழ்நிலையெல்லாம் நிறைய வந்திருக்கும். இப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் வந்த போதும் இத்தனை வயசு வரைக்கும் அற்புதமாக அதிசயமாக என்னை காத்து வருகிறார், உங்களையும் காத்து வருகிறார். பைபிளில் சொல்லியிருக்கு, என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கான செய்தி இன்றைக்கான செய்தி. இந்த செய்தியில் ஆண்டவர் சொல்லுவது என்ன? முன்னே தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நான் உன்னை ஏந்தினேன், உன்னை சுமந்தேன், உன்னை தாங்கினேன், உன்னை தப்புவித்தேன். இப்படி சொன்ன ஆண்டவர் மீண்டும் இப்படி சொல்லுகிறார், இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லி நம்முடைய காரியங்களை கர்த்தர் எப்படியெல்லாம் சுமக்கிறார் என்பதை குறித்து ஆவிக்குரிய ரீதியிலே சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது ஆவிக்குரிய குழந்தையாக ஆண்டவர் அவனை பராமரிக்கிறார். என்ன குழந்தையாக? ஒரு குழந்தை, புதிதாய் பிறந்த குழந்தையை போல அந்த குழந்தையை ஆண்டவர் பராமரிக்கிறார். எப்பொழுது? அவன் ரட்சிக்கப்பட்டு வரும்போது. 1 பேதுரு 2:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை அந்த குழந்தைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எப்பொழுது கொடுக்கிறார்? ரட்சிக்கப்பட்டு வரும்போது. ஆவிக்குரிய குழந்தை தான் ரட்சிக்கப்பட்டதை எண்ணி
அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்துக்கு அப்படியே திரும்பி வாருங்கள். இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்துக்கு அப்படியே கொஞ்சம் திரும்பி வாருங்கள். எப்படி இருந்தது உங்கள் அனுபவம் சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்ட போது உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு நான் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்தது? உற்சாகமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்பொழுது ஒரு பாட்டு அடிக்கடி வரும். என்ன பாட்டு தெரியுமா? எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. எப்பொழுது வரும்? ரட்சிக்கப்பட்ட உடனே. எல்லாம் எனக்கு என்னதான்? இயேசுதான். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, அப்படிதான் வரும். அடுத்து இன்னொரு வார்த்தை வரும், என்கிட்ட இருக்கிற எல்லாம் இயேசுவுக்கே. முதல்ல எல்லாம் எனக்கு இயேசு, அடுத்து என்ன வரும்? என்கிட்ட இருக்கிற எல்லாமே யாருக்கு தான்? இயேசுவுக்கு தான் வரும். இந்த குழந்தை இப்பொழுதுதான் பிறந்திருக்கு, இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி இந்த குழந்தை தாயையும் அந்த தாயும் குழந்தையும் சந்திக்கிறது போல அப்பொழுது அந்த குழந்தை அடிக்கடி இயேசுவை என்ன செய்கிறது? சந்திக்கிறது. இப்பொழுது உலகத்தை அது பார்க்குது, தான் விட்டு வந்த உலகத்தை. அது பூராமே அப்ப எப்படி இருக்கு? அதுக்கு மாயையாய் தெரியுது. அப்பாடி, இதை விட்டுட்டு வந்துட்டோம்டா, எனக்கு எல்லாமே நீ, எனக்கு இயேசுதான் என்ற எண்ணம் அதற்குள்ளே எப்போதும் இருக்கும். இயேசு அவனை ஏந்தி சொல்லுவது போல ஒரு அனுபவம் இருக்கும். இயேசு குழந்தையாய் இருந்த ஒரு குழந்தையை தாய் ஏந்தி கொண்டு போவது போல ஒரு அனுபவம் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த தேவ பிள்ளைக்கு அந்த அனுபவம் இருக்கும். சிறு சிறு காரியங்களுக்கு கூட எப்போதும் இயேசுவிடத்தில் போகிற அந்த பழக்கமும் இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட போது பாருங்க, ஒரு அசாத்தியமான விசுவாசத்தில் வாட்சி ஓடலை, நான் ரட்சிக்கப்பட்டேன். எல்லாத்தையும் உம்மால செய்ய முடியும் ஆண்டவர் என்று ரிப்பேருக்கு கொண்டு போகாமல் வாட்சியை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, இந்த வாட்சியை உம்மால ஏன் செய்ய முடியும் அப்படின்னா எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்திருப்பேன்னு பாருங்க. அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்களும் நானும் இருந்திருக்கலாம். இப்பொழுது இதே விசுவாசத்தில் ஆவிக்குரிய நிலைமையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து வரும்போது மிகுந்த சந்தோஷத்தை உடையவனாக அந்த ரட்சிக்கப்பட்டவன் இருப்பான். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலே எல்லாருக்கும் எப்படியாவது இயேசுவை போய் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்கும். அப்போது ரட்சிக்கப்பட்ட உடனே நானும் கூட அப்படித்தான் செய்தேன். போய் வீடு வீடா உட்கார்ந்து இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பேன். எப்படியாவது இவன் மனம் திரும்பி வர வேண்டும் என்று ஜெபம் பண்ண எங்கள் அம்மா யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து கூப்பிடும், சாப்பிட்டு வந்து அப்புறமா அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சோத்தை மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே வாலிப பையனாக இருக்கும்போது போய் யாரெல்லாம் பார்க்குறனோ எல்லாருக்கும் போய் உட்கார்ந்து இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் அந்த அனுபவம் நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம் ரட்சிக்கப்படும் போது அவனுடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறது. இதுதான் ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே பிறந்த குழந்தையாது. இயேசுவே என்னை ஏந்தி கொண்டிருக்கிறார் என்ற அனுபவம் அப்பொழுது இருக்கும். எப்படியாவது இந்த முழு உலகமும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் அவனுக்குள்ளே இருக்கும். என்னை பார்த்து 24 வயசில் நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே பாஸ்டர் பெரியவர் என்னை பார்த்து கேட்குறாரு, பாரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே போகிறீங்களா அப்படின்னு என்னை கேட்குறாரு. உடனே நான் அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? அது எங்கே இருக்குது பாஸ்டர், எப்படி ஊர் பாஸ்டர், எதுவுமே கேட்கல. பாரப்பட்டியாக இருந்தானே, எந்த பட்டியா எனக்கு என்ன, நான் தான் இந்தியாவே மாற்றணும்னு வந்துட்டேனே. பைபிள் காலேஜ்லேருந்து வரும்போது எப்படி வந்திருக்கேன், காசு பணம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, ஏசு என் கூட இருக்காரு, இந்தியாவே என்னால் மாற்ற முடியும். பொதுவாக பைபிள் காலேஜிலேருந்து வர்ற எல்லா மாணவருமே அப்படி தான் இருப்பாங்க, ஒரு சிலர் தவிர எல்லாரும் அப்படி இருப்பாங்க. ஏன்னா அந்த 3 வருஷம் அவங்களுக்கு நல்லா சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பொழுது அவங்க மனநிலை எப்படி வந்துடும், நம்ம போனோம்னா எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வர்றேன். பாஸ்டர்கிட்ட எந்த இதுவுமே சொல்லலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொன்னேன், அவங்க சொன்னாங்க
எங்கே வேணாலும் போப்பா, நாங்கள் உன் கூட இருக்கோம்ல, ஆண்டவர் இருக்கார்ல, அப்படி தான் அவங்க சொன்னாங்க. அவங்க அப்படி தான் சொன்னாங்க. இப்படித்தான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி வந்தேன். இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு சந்தோஷமான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, எந்த தேவையை பற்றியும் கவலை கிடையாது, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குருவார் என்ற ஒரு எண்ணம், ஒரே மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்து வரும்போது முதலாக அவங்க வாழ்க்கையில் சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது. சில சோதனைகள், பிரச்சனைகள் வருது. இப்பொழுது எல்லாம் மகிழ்ச்சியாய், எல்லாம் சந்தோஷமாய் இருந்த அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இந்த சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது சில கேள்விகளும் இப்போது அவனுக்கு புதுசாக வருது. ஏன் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் திடீர்னு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. அதுக்கான ஒரு விளக்கத்தை உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்திலே நாம் படிக்க முடியும். அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உபாகமம் 32, 11, 12. இந்த இடத்துல பாருங்க, இதை விளக்கும்படியாக ஆண்டவர் கழுகையும் கூட்டையும் வச்சு ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார். இது என்ன கூடு? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கூடு எல்லாரும் சொல்லுங்கம்மா. அம்மா பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. உங்களில் எத்தனை பேர் அதை பார்த்திருக்கிறீங்க? கழுகு கூட்டை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அம்மா பார்த்துருக்காங்க. கழுகு கூட்டை அநேகர் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. நான் கூட பார்த்ததில்லை. ஏனென்றால் அது ஒரு உயரமான இடத்தில் தன்னுடைய கூட்டை கட்டும். கழுகு அந்த கூட்டிலே முட்டையிடும். அந்த கூட்டிலே இப்பொழுது குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகள் அங்கே இருக்கிறது. இந்த குஞ்சுகளுக்கு சரியான சாப்பாடு சரியான நேரத்தில் கிடைக்கும். சரியான சாப்பாடு சரியான நேரத்தில் கிடைக்கும். எதிரியிடமிருந்து எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்லை. சத்துருக்களை குறித்ததான பயம் அந்த குஞ்சுக்கு கொஞ்சமும் இருக்காது. ஒரு பாதுகாப்பான இடம், ஒரு மகிழ்ச்சியான இடம். நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்குது, நேரத்துக்கு நேரம் எல்லாம் விரும்புகிற எல்லாம் அதுக்கு கிடைக்குது. இப்பொழுது அந்த குஞ்சுகள் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து வருகிறது. 1 மாதம் ஆகுது, 1.5 மாதம் ஆகுது, 2 மாதம் அப்படி ஆகுது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த அந்த குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கைகள் முளைக்க ஆரம்பிக்கிறது. யாரும் காண முடியாத அந்த இடம், மகிழ்ச்சியான ஒரு இடம். அங்கே அதற்கு தேவையான எல்லா உணவும், தேவையான எல்லா வசதியும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் அது. இந்த இடத்துல இருக்கும்போது திடீரென ஒரு நாள் அதனுடைய வசதிகள் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வசதியெல்லாம் அதுக்கு மறுக்கப்படுகிறது. எப்படி அது நடக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அந்த தாய் பறவை அந்த குஞ்சை பார்க்கும். இனிமே இதுக்கு பயிற்சியை நாம் கொடுக்கணும், பறப்பதற்கான பாடத்தை அதற்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும் என்று எண்ணி அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த தாய் பறவை அந்த கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கிளைக்குது. அதில் தான் அந்த வசனத்தில் போட்டிருக்கு, கழுகு தன் கூட்டை களைத்து அப்படின்னு போட்டிருக்கு. வசதிகள் கொஞ்சம் கொஞ்சமாய் அகற்றப்படுகிறதை நாம் படிக்கிறோம். இப்போ ஒரு சின்ன கூடு, அதில் முட்டை, அந்த முட்டைகள்லாம் இப்போ பொரித்து
குஞ்சுகள்லாம் வளர்ந்து வரும்போது இப்போ அதுகளுக்குள்ளேவே ஒரு நெருக்கடி என்ன செய்யும், அந்த கூட்டில் இருக்கும். அதுகளுக்குள்ளவே நெருக்கடியே கூட்டில் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள நெருக்கடி வேற இருக்கு. தாய் பறவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டை கலைக்கிறது. இப்பொழுது இந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரம் அது. எப்போதும் ஒரு 8 மணின்னு வச்சுக்கிறோம் காலையில். அதுக்குள்ளாக அது போய் எங்கேயாவது ஒரு இரையை பிடிச்சு கொண்டு வருகிற இந்த தாய்ப்பறவை இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா, அதை பற்றியே ஒன்றுமே யோசிக்காம அப்படியே கூட்ட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, கலைக்கிறத நாம் பார்க்குறோம். உண்மையாகவே அதை கலைக்கும் போது இப்பொழுது இந்த குஞ்சுகளுக்கு ஏராளமான கேள்வி வரும். நமக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய டைம், ஆனால் இன்னைக்கு தாய் பறவை ஏன் போகாமல் இங்கே இருக்கு? அது மாத்திரமல்ல, ஏன் கூட்டெல்லாம் கலைக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக இதை என்ன செய்யுது, கலைக்கிறது. ரட்சிக்கப்பட்டவுடன் இருந்த அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன செய்யுது, குறைகிறத நாம் பார்க்குறோம். ஏனென்றால் அது ஒரு பெரிய சோலை போன்றது, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு இடம் போன்றது. ஆனால் இப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாய் அகற்றப்படுகிறது. திடீரென்ற இன்னொரு சூழ்நிலை ஒன்று ஏற்படுகிறது. அது சிரமங்கள் நிறைந்த வனாந்தரம் போல தெரியுது. வாக்கு பண்ணப்பட்ட பயணம் புறப்படுவதற்கு விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. இப்பொழுது பார்த்தா திடீர்னு அந்த மகிழ்ச்சியான அந்த இருதயத்தில் திடீர்னு ஒரு வனாந்தரம் தோன்றுகிறது போல இருக்கிறது. ஏன் என்று கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலே தெரிய மாட்டுது அந்த குஞ்சுக்கு. ஏன் இப்படி நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டப்புறம் கலைக்குது. இந்த குஞ்சு ஏதாவது பண்ண முடியுமா தாயை? ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு பசி வேற எடுக்குது. கேட்டு பார்த்தாலும் அந்த குஞ்சுகள்லாம் அந்த கூட்டில் இருந்து எப்படி கூப்பிட்டுருக்கோம், அதை பற்றியே இந்த தாய் பறவை கவனிக்கவே மாட்டுது. இப்படித்தான் சில வேளைகளில் உன்னுடைய ஆவிக்குரிய சூழ்நிலையையும் நடக்கும், ஆவிக்குரிய சூழ்நிலையிலையும் நடக்கும். இதெல்லாம் எதற்காக என்பதை நான் பின்னாடி சொல்கிறேன். என் வாழ்க்கையில் இது எப்படி நடந்துச்சுன்றதையும் சொல்கிறேன். நான் 90 இந்த ஊருக்கு வந்தேன். 93 எனக்கு திருமணமானது. ஒரு 3 வருஷங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊழியம் போச்சு. 96 இந்த சம்பவம் எனக்கு நடந்தது. 96 நம்முடைய தலைமை போதகர் அம்மா பவுன் மேரி சிஸ்டர் அவங்க வீட்டில் ஒரு ஷெட்டு போட்டு அங்கே தான் ஆராதனை நடத்தினோம் முதல்ல. இப்போ அவங்க இருக்கிற வீட்டுக்கு ஒரு 2-3 வீடு தள்ளி தான் அந்த ஏரியாவிலே முதல்ல கட்டின வீடு. அந்த வீட்டில் தான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தோம். பாஸ்டர் ஒரு நாள் வந்தார், என்னை பார்த்தாரு. பார்த்து இப்படி சொன்னார், ஜெயக்குமார், உங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்குறோம்ல, அது அடுத்த மாதத்தோடு நிறுத்திடுவோம்னு நினைக்கிறேன், ஜோம் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டார். 200 ரூபா வீட்டு வாடகை, அதை நிறுத்திடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. 3 வருஷம் ஆகுது. இப்போ என்ன திடீர்னு பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, அதை வாங்கித்தான் வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து சாப்பாட்டுக்குரிய எல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்துருவாங்க. ஒரு 3 குடும்பம் 4 குடும்பம் இருக்காங்க சபையில். அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பாஸ்டர் ஐயா வாழத்தவர், அவர் 130 ரூபா தசமபாகம் கொடுப்பார். அவர் தான் அதிகபட்சம் கொடுக்குற காணிக்கை. அப்போ தசமபாகம் 130 ரூபா கொடுப்பார். அவருக்கு 1300 ரூபா சம்பளம், அதில் 130 ரூபா கொடுத்துருவார். வசந்தாம்மா அவங்க ஒரு அந்த இதில் இருந்து பல பார்த்தவாங்கள, அவங்க மாதத்துக்கு அவங்களுக்கு 250 ரூபா சம்பளம், அவங்க 25 ரூபா கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் கொடுப்பாங்க. அப்புறம் இருந்த மற்றவங்க தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செய்வாங்க. அதோட சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லா அரிசி எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் நடக்குது. ஊழியத்தை சந்தோஷமாக ஒரு 3 வருஷம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு எப்படி கூட்ட கலைக்கிறாருன்றதை நீங்கள் பாருங்கள். முதல்ல பாஸ்டர் இதை சொன்னார், உங்களுக்கு வாடகை நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஏன்னா பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இப்போ
திடீர்னு இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசித்தேன், அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த மாதம் போய் அப்போல்லாம் போய் அந்த சப்போர்ட்டை போய் அங்கே போய் வாங்கிட்டு வரணும். அந்த நேரத்தில் 2வது முறையாக கொடுக்கும்போதும் பாஸ்டர் சொன்னார், ஜெயக்குமார் இந்த மாதத்தோடு உங்களுக்கு நிறுத்தலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி, அடுத்த மாதத்தில் நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்ட்டு அடுத்த 3வது மாதத்தில் போய் அந்த சப்போர்ட்டை 200 ரூபா வாங்குகிற நேரத்தில் அப்போ சொன்னேன், சரிங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், இதோட எனக்கு போதும் பாஸ்டர் அப்படின்ட்டேன். அன்னைக்கு நடந்தது அது. அந்த 3 வருஷத்தில் பாஸ்டர்கிட்டருந்து வர்ற அந்த சின்ன உதவி நின்றுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும்போது திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் என்னுடைய தாயார் அதுக்கு அடுத்த மாதம் எங்கள் அம்மா இறந்துடுறாங்க. அடுத்த மாதம் இறந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கேருந்து வருகிற எல்லாம் எனக்கு என்ன செய்து நின்றது. எங்கள் அப்பாவையும் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், எங்கள் அப்பாவும் என் கூட வந்துடுறாரு. அதுக்கு அடுத்த மாதம் நம்ம போலீஸ்காரர் வர்றாரு, பாஸ்டர் எனக்கு சாப்டூரில் ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, நான் அந்த ஊருக்கு நான் போக போகிறேன், நீங்கள் வேறு இடம் பார்த்து நீங்கள் ஒரு ஷெட்டு போட்டு நீங்கள் ஆராதிக்கிற வரைக்கும் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே ஆராதனை நடத்திக்கோங்க, நான் வெளியூர் போகிறேன் பாஸ்டர்னு என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிவிட்டு என்னை ஜெபம் பண்ணி அனுப்புங்க பாஸ்டர்னு அவர் சாப்டூர் கிளம்பிட்டார். இது எல்லாம் 1-2 மாதத்தில் என்ன செய்து நடக்குது. இப்பொழுது சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸ்தாபனத்திலிருந்து வருகிற அந்த உதவி உடனே நின்றது. எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. இவர் தான் 130 ரூபா கொடுக்குறவர், அவரும் அந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, அங்கே போயிட்டாரு. இப்பொழுது என்ன செய்யறதுன்னே என்ன செய்யலை, தெரியலை. அந்த நேரத்தில் தான் மிகுந்த கடினமான சோதனைகளை நான் சந்திக்க வேண்டியிருந்தது. சோதனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது. என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலை. எவ்வளவு உற்சாகமாய் இந்த ஊழியத்துக்கு வந்தனோ அவ்வளவாய் என் உள்ளத்தில் சோர்வுகள்லாம் இப்போ வந்துருச்சு. இதுக்கிடையில் 2 பிள்ளை பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரி ஒரு 3 வயசு, ஜெஃப்ரி நான்சி பிறந்துருச்சா என்னன்னு சரியாக தெரியலை. ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த நேரத்தில். அப்போது இருந்த சில குடும்பங்கள் தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 65 குடும்பம் இருக்கும். அப்போ இருந்த குடும்பங்கள் சின்ன சின்ன உதவிகள் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. ஆனாலும் வீட்டு வாடகை 2-3 மாதமாக கொடுக்க முடியல, பிள்ளைக்கு பால் வாங்க முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் எனக்கு வந்தது. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வந்தது. என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த நேரத்துல எல்லாம் எப்படிலாம் அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. பிரதர் ராமர் பிரதர் இருக்காரு, ஒரு பையில் ரேஷன் அரிசியில் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறார். ஒரு நாள் காணிக்கையாக வந்து கொடுக்குறார். அந்த அரிசி இப்போ நல்ல அரிசியாக போடுறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு அரிசிலாம் நிறைய போடுவாங்க. எங்கள் சொந்த ஊரில் இருக்கும்போது நாங்கள் ரேஷன் அரிசியை வாங்கினதே கிடையாது. நாங்கள் 3 பேர் தான், நானும் எங்கள் அப்பா அம்மா. எங்களுக்கு வருகிறதுலேருந்து நெல்லெல்லாம் நாங்கள் விற்போம். அப்படி தான் இருந்தது. மிச்ச நெல்லாம் நாங்கள் விற்றுருவோம் எங்களுக்கு வர்றதுலேருந்து. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இறந்தோடனே இங்கே யாராவது கொடுக்குற காணிக்கையிலேருந்து தான் நாங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை. அந்த கருப்பு அரிசியெல்லாம் கூட எங்கள் வீட்டுக்கார அம்மாவால் சுத்தம் பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அதுக்கப்புறம் உட்காந்து புறக்கி எல்லாத்தையும் இது பண்ணி தான் சமையல் பண்ணணும். அதை ஒரு தட்டில் கொட்டுறோம். அந்த அரிசியில் அவருக்கு தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாமல் கொடுத்தாரான்னு தெரில, அதில் ஒரு 10 ரூபா நோட்டு கிடக்கு. அதையும் அவர் காணிக்க என்கிட்ட சொல்லாமே போயிட்டார் அவர். அன்னைக்கு அதெல்லாம் கிடைச்சது பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த நேரத்தில் திடீர்னு அதுக்கு வருஷம் டேவிட்னு ஒரு சகோதரர் நமக்கு ஸ்டூடெண்ட்டாக படிக்க வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து. அவர் ஒரு தபால் எழுதியிருக்கார். அந்த கவரு அதை நான் பிரித்து பார்க்குறேன். அதில் ஒரு தபால் எழுதி அந்த தபாலுக்குள்ளேயே 100 ரூபாயை வச்சு அனுப்புகிறார். இதெல்லாம் அற்புதமாக நடக்கிற காரியம். திடீர்னு அன்னைக்கே
மதுரையில் ஒரு பாஸ்டர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா மணி ஆர்டர் பண்ணுறாரு. அந்த மணி ஆர்டரும் அந்த தபாலும் ஒரே நேரத்தில் வருது எனக்கு. இவைகளெல்லாம் ஆண்டவர் என் கூட இருந்தார் என்பதற்கான சாட்சிகள். எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினார்னு. ஆனாலும் கூட்டம் என்ன செஞ்சிட்டார், முதல்ல கலைச்சிட்டார். எல்லாத்தையுமே கூட்டை கலைச்சிட்டாரு. நிற்கிறதுக்கு இப்போ நிழல் இல்லை. அந்த வீட்டுக்காரங்க பாருங்க, ஒரு முஸ்லீம் வீடு நாங்கள் இருந்தது, வாடகை 2-3 மாதமாக கேட்கல. என்கிட்ட வந்து வாடகையே அவங்க கேட்கல. இது வரைக்கும் நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஏன் கொடுக்காம போகிறாரு. என்னை கண்டோன்னே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க அவங்க, அந்த வாத்தியாருடைய வீட்டுக்காரம்மா. ஐயோ எப்போ வந்து வீட்டை காலி பண்ண சொல்ல போகிறாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருப்பேன். வாடகை 200 ரூபா தான், அதை கூட கொடுக்க முடியாது. ஒரு நாள் அந்த நேரத்தில் கூட ரொம்ப கஷ்டமான நேரத்தில் 25 ரூபா இபி பில்லு கட்ட போகிறேன். அங்கே போய் வரிசையில் நிற்கிறேன். அப்போ அந்த சரணா ஹோட்டலுக்கு எய்த்தாப்பில் இருந்துச்சு இபி ஆஃபீஸு. வரிசையில் நின்று நான் போய் அந்த 25 ரூபாயை தேத்தி கொண்டு போய் கட்டுறதுக்கு போகிறேன். அந்த உள்ளே இருக்கிறவர் சொல்கிறாரு, உங்கள் பில்லு கட்டியாச்சு அப்படின்றாரு. இப்படியெல்லாம் அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த காலத்தில் அப்படிலாம் செய்து கொண்டே வந்தார். இது ஏன் நடக்குது என்று யார்ட்டையும் கேள்வி கேட்க முடியாது, வெளியே யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. ஒரு நாள் மேலப்பட்டிக்கு விசிட்டிங் போகிறேன், ஐயா ஜார்ஜ் ஐயா வீட்டுக்கு. செருப்பு இல்லை எனக்கு, கல்யாணத்துக்கு வாங்கினா ஷூவை போட்டுக்கிட்டு போகிறேன். அந்த ஐயா என்கிட்ட கேட்குறாரு, கிராமத்துக்கெலாம் வரும்போது ஷூவெல்லாம் எதுக்கு பாஸ்டர்ன்றாரு. அவருக்கு தெரியாது என்கிட்ட செருப்பே இல்லைன்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எனக்கு என்ன செய்தது, வந்தது. அப்படித்தான் இந்த கூட்ட கலைக்கிற சூழ்நிலையெல்லாம் எப்படி இருந்ததை நேரடியாக நான் என்ன செஞ்சேன்னு அனுபவித்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ரால்ப் மகோனி என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் எழுதின புஸ்தகம் எனக்கு போஸ்ட்டில் வருது. அதை வாங்கி அன்னைக்கு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த புஸ்தகத்தை, நடபடிகள் அப்படின்ற ஒரு புஸ்தகம், ஊழியக்காரங்க படிக்கிற புஸ்தகம். அது 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா வரும், சென்னையிலேருந்து வரும். அந்த புஸ்தகத்தை வாங்கி நான் படிக்கிறேன். அதில் இந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வச்சு முழு புஸ்தகத்தையும் இந்த வசனத்தை வச்சே அவர் எழுதியிருக்கார். கழுகு கூட்டை ஏன் கலைக்குது, எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே கூடு எப்பொழுது கலைக்கப்படும், எப்படி கலைக்கப்படும், அப்படி கலைக்கும் போது என்னென்னலாம் நடக்கும் என்று ஆண்டவரே என்கிட்ட நேரடியாக பேசுறது போல அந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் என் கூட பேசியது அன்னைக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பாத்திரங்கள்லாம் கூட நான் அடகு வைக்கிறதுக்கு பிரதர் சாமுவேல் பிரதர்கிட்ட சொல்லி பாத்திரத்தெல்லாம் அடகு வச்சுட்டு வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் நடக்குமா? அப்போ ஊசி போடுறதுக்கு, ஊசி போட்டால் 10 ரூபா தான், காய்ச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஊசி போட காசு இல்லை. டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுட்டு கடன் சொல்லிட்டு வந்த காலமெல்லாம் இருக்குமா? காசு கொடுக்காம நாளைக்கு வந்து கொடுக்குறோம்லாம் சொல்லிட்டுலாம் வந்திருக்கோம். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. எங்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெறுமையாக இருக்கும், எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் தான் இருக்கும். இந்த வாழ்க்கையெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம், ஒரே கொண்டாட்டம், ஒரே தரிசனம், இயேசுவுக்காக அதை செய்ய இதை செய்ய வேண்டும் என்ற ஒரே பாரத்தோடு கூட ஆண்டோடைய ஊழியத்துக்கு வரும்போது இவைகளெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது. இப்பொழுது கூட்டுக்கு வருவோம். எல்லாத்தையும் பிச்சிருச்சு, ஒரு குச்சி மட்டும் இருக்கு. இந்த குச்சியில் தான் இந்த ஒரு குஞ்சு அதில் உட்காந்துருக்கு. இந்த குஞ்சு அதில் உட்காந்துருக்கு. இப்போ பார்க்குது அந்த தாய் பறவை, இதை எப்படியாவது இதுக்கு பயிற்சி கொடுக்கணும், எப்படியாவது இதுக்கு பயிற்சியை கொடுக்கணும். இனி இது இந்த கூட்டில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி உயரமான இடத்துல இருக்கிற அந்த கூட்டில் அந்த எல்லா கூட்டையும் பிச்சுட்டு அந்த ஒரு குச்சியில் உட்கார்ந்துருக்கிற அந்த குஞ்சை அப்படியே இழுத்து கீழே விடுது. இப்பொழுது தலை குப்பர அந்த குஞ்சு அங்கேருந்து கீழே விழுகுது. இப்போ தலை குப்பர விழுகுது. தரையில் போய் விழுகிற நேரத்தில் இந்த தாய்ப்பறவை வந்து தன்னுடைய செட்டைகளை விரித்து அதை சுமந்து கொள்ளுகிறது.
அது மோதாம இருக்க, திரும்ப உயிர் தப்ப வேண்டும் என்பதற்காக அந்த குஞ்சு எப்படி அந்த தாயை பற்றி பிடிச்சிருக்கும் அப்படி இருக்க பிடிச்சுக்கிறது. இந்த தாய் பறவை அந்த குஞ்சை தன்னுடைய தோள் மேல வச்சுக்கிட்டு தூரமான இடத்துக்கு மீண்டுமா கொண்டு போகுது. தான் பழைய இடத்துல இருந்த அந்த இடத்தெல்லாம் பார்க்குது. இந்த குஞ்சு இந்த இடத்துல தான் நம்ம இருந்தோம், இப்போ அம்மா எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகுது போல வேற இடத்துக்கு என்று இது பல கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு குஞ்சு. இந்த நேரத்தில் தூரமான இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல இருந்து தலைகீழாக கவிழ்ந்து குஞ்சு அங்கிருந்து போடுது, அங்கிருந்து கீழே விழுகுது. திரும்பவும் அது தரையில் விழுக போகிற நேரத்தில் திரும்பவும் தன்னுடைய செட்டைகளை விரித்து அதை சுமந்து கொள்கிறது. இப்படியாக அந்த நாள் முழுவதும் நூற்றுக்கணக்கான முறை அந்த குஞ்சுக்கு பயிற்சி கொடுக்கிறது. இப்ப 100வது முறை அது கீழே விழுகும் போது என்ன நினைச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்ம கண்டிப்பா கீழே விழுக மாட்டோம், நம்ம கண்டிப்பா என்ன செய்ய மாட்டோம், கீழே விழுக மாட்டோம். நம்ம இப்ப விழுகிறோம், ஆனா விழுக போற நேரத்தில் தாய் வந்து என்ன செய்யுது, நம்மளை தாங்கிக்கிறதுல. அதே போல இந்த முறையும் என்னை நிச்சயமாய் அது என்ன செய்யும், தாங்கும். இப்ப 100வது முறை அதனுடைய தோளில் மீது அது ஏறி போகும்போது என்ன நினைச்சிருக்கோம், இனி எதுக்கு இது தோல்ல நம்ம போகணும், ஏனென்றால் அது அங்கிருந்து விழும்போதே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ரெக்கையை கண்டிப்பா அடிச்சிருக்கும். அங்கிருந்து விழும்போது இதுல கொஞ்சம் அது பழகிருச்சு, ரெக்கையை அடித்து பறப்பதற்கு கொஞ்சம் பழகிருச்சு. இப்போ என்ன நினைக்குது அப்படின்னா, அடுத்த முறை இது போடும், திரும்பவுமா அது தோல்ல நம்ம போக வேண்டாம், அது பக்கத்திலேயே நம்ம என்ன செய்வோம், போவோம் என்ற பயிற்சியை அந்த நாளில் இந்த கழுகு தன்னுடைய குஞ்சுக்கு அது என்ன செய்கிறது, கொடுக்கிறது. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு அந்த தேவ மனிதன் அந்த புஸ்தகத்தை எழுதினார். அந்த புஸ்தகத்தை அன்றைக்கு நான் படித்தபோது தேவனே எனக்கு முன்னாடி நின்று என் கூட பேசுறது மாதிரி இருந்துச்சு. என் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்த்து உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், உனக்கான பாடங்களை நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினார். எனக்கு மாத்திரமல்ல, உங்களில் சிலருக்கும் அந்த பாடம் இப்போது நடக்கலாம், அந்த காரியம் இப்போது சம்பவித்துக் கொண்டிருக்கலாம், இப்போது அது நடக்கலாம், இப்பொழுது அந்த பாதையை நீங்கள் கடந்து வரலாம். இப்போதும் ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுவது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினார். ஹல்லேலூயா. இதை போன்றதான பயிற்சியை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் தருவார். ஒவ்வொருவருக்கும் அது வித்தியாசமாக இருக்கும். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாம் கைவிட்டு போன ஒரு நிலைமை, எதுவுமே எட்டாத தூரத்தில் இருக்கிற ஒரு நிலைமை உங்களில் சிலருக்கு இப்போதும் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவது, உனக்கான பயிற்சி நேரமாக அதை எடுத்துக்கொள், உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். நீ கீழே விழுவதற்கு, நீ கீழே விழுந்து போவதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்க. 46:4 நம்ம படிக்கிறோம், நான் உன்னை ஏந்துவேன். ஏசாயா 46:4, நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல முதல்ல சொல்லுகிற வார்த்தை, ஒரு தாய் தன் குழந்தையை டீல் பண்றது போல, ஒரு தாய் தன் குழந்தைய கேர் பண்றது போல ஆண்டவர் பேசுறாரு, நான் உன்னை ஏந்துவேன். தாய் தன் குழந்தையை ஏந்துவது போல. இயேசு பிறந்த போது யோசேப்பும் மரியாளும் இயேசுவாகிய குழந்தைய தேவாலயத்துக்கு கொண்டு போவாங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது சிமியோன் அந்த குழந்தையை வாங்கி ஏந்தி இப்படி சொல்லுவார், உம்முடைய இரட்சண்யத்தை
என் கண்கள் கண்டதே என்று பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவதை அந்த வேத பகுதியிலே படிக்கிறோம். எப்படி ஒரு குழந்தைய அந்த சிமியோன் தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டானோ, அதை போல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி ஏந்தி கொள்ளுகிறதோ, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி கேர் பண்றாராம், நான் உங்களை ஏந்துவேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே படிக்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல ஆண்டவர் உங்களை என்னை எப்படி ஏந்துவார்? பால் கொடுக்கிற தாய் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுகிறது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஏந்துகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இரண்டாவதான குறிப்பு அங்க போட்டிருக்கு, நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்லி. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 46 நாள்ல சுமை என்ற வார்த்தை 2 முறை இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். வசனம் 4 சுமை என்ற வார்த்தை இருக்கும். வசனம் 7 சுமை என்ற இன்னொரு இடத்துல அந்த வார்த்தை இருக்கும். வசனம் 4 7 படிங்க. நான் உங்களை சுமப்பேன். 7வது வசனத்தை பாருங்க. அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அது அங்கே நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. அதன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. அதில் சுமந்து அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து. முதல்ல சொல்லப்பட்டது என்ன, இரண்டாவது சொல்லப்பட்டது என்ன? முதல்ல சொல்லப்பட்டது தேவன் தம்முடைய ஜனத்தை சுமப்பது. இரண்டாவது சொல்லப்படுவது தேவர்களை மனிதர்கள் சுமப்பது. இந்த உலகத்தில் உள்ள சாமிகளை எல்லாம் சுமந்துக்கிட்டு போறாங்கல்ல, விக்கிரகங்களை சுமக்கிறாங்கல்ல, அதை குறித்து அங்க சொல்லி இருக்கு. இந்த உலகத்தில் தாங்களே தெய்வங்களை உருவாக்கி அந்த தெய்வங்களை இவர்களே சுமக்கிறது இந்த உலகத்தின் வழக்கமா இருக்கு. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உங்களை என்ன செய்வேன்? சுமக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஆரோனும் மோசையும் போய் ஜனங்களோட பேசுவாங்க. அது யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். ஆரோனும் மோசையும் போய் ஜனங்களோட பேசுவாங்க. இப்படி பேசும்போது ஆண்டவர் எங்களுக்கு தரிசனமானார். நாம் எல்லாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக போக வேண்டும். நாங்கெல்லாம் புறப்பதற்கு ஆயத்தமாங்க. நாங்கள் பார்வோன்கிட்ட போய் பேசுகிறோம். நாங்கள் அங்கே போய் நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பொழுது பார்வோன் ராஜா, எகிப்தின் ராஜா வந்து என்ன சொல்லுவான்? எப்படி சொல்லுவான்? அவன்கிட்ட பார்த்து சொல்லுவான், அஞ்சாம் அதிகாரம் 4ஆம் வசனமாமா யாத்திராம் புஸ்தகம். அது எத்தனாம் வசனம்? 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? மோசேயும் ஆரோனை நோக்கி. இப்போ ஜனங்கள்கிட்ட இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இப்போ அவங்க சுமை சுமக்கிறவங்களா இருக்காங்க. சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் சுமையை இறக்கி வச்சுட்டு, இங்கே வாங்க, நாங்கள் ராஜாட்ட பேச போகிறோம், நாம் ஊருக்கு என்ன செய்யணும், நம்ம சொந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே ராஜா வர்றேன். இப்போ வந்தோடனே இவங்க 2 பேரையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறேன்? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள், நீங்கள் ஏன் இவர்களை தடுக்கிறீர்கள்? இன்னைக்கு இந்த உலகத்திற்கான ஒரு குரூப் ஊழியக்காரங்க மேலேயும் தேவ பிள்ளைகள் மேலேயும் ஏன் ரொம்ப கோவப்படுறாங்க தெரியுமா? நீங்கள்லாம் ஒரு காலத்தில் அதை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தவங்க, இப்போ இவங்க வந்துல கெடுத்து விட்டாங்க. இதை புறாத்தையும் நீங்கள்லாம் இழுத்துருப்பீங்க, சுமந்துருப்பீங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்களை மாதிரி பாஸ்டருங்க வந்து அதெல்லாம் சுமக்கக்கூடாது, ஓன் சுமையை கர்த்தர் சுமக்கிறாருன்னு சொல்லி அதுலேருந்து விடுதலை ஆக்கணும். உடனே இவங்க தாண்டா இவங்களை பூரா கெடுத்து விட்டாங்க அப்படின்ட்டு தான் இந்த குரூப் யார் மேலே கோவப்படுது? இப்போ ஊழியக்காரங்க மேலே கோவப்படுறதுக்கு காரணம் என்ன? இவங்க 2 பேர் வந்து
ஜனங்கள்ட்ட பேசுறாங்க. ராஜா வந்து சொல்றான், உங்கள் சுமைகளை நீங்க சுமப்பதற்கு போங்கள் அப்படின்னு. ஆண்டவருடைய திட்டம் என்ன? நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் சுமந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லுவது 81 சங்கீதம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 81:6 நம்ம படிக்கிறோம், அவன் தோளை சுமக்கி விலக்கி, அவன் தோளை சுமக்கி விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. இப்படித்தான் இந்த உலகத்திலே சுமை சுமந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் கிருபையாய் நம்மை விடுதலையாக்கினார். நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் நம்மை சுமக்கிற ஆண்டவர் அவர். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், இந்த 2 வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேலர்கள் சுமக்கிற சுமையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். பிரபலமான கோயில்கள் நம்ம நாட்டில் இருக்குல்ல, பிரபலமான பெரிய பெரிய ஆலயங்கள், இதெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாள் வேலைக்கும் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த ஊரில் இருக்கிற இந்த இடத்துல இருக்க 10 கிராமத்துக்காரங்க போய் அங்கே போய் என்ன செய்யணும்? வேலை பார்க்கணும். குடிக்கிறதுக்கு கூழ் மட்டும்தான் ஊற்றுவாங்க. அந்த கூழை குடிச்சுட்டு இந்த 10 கிராமத்தை சேர்ந்தவங்களும் அந்த வேலை என்ன செய்யணும். அப்படித்தான் இந்த மக்கள் பூரா சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த காலத்தில் பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்காங்க, கட்டியிருக்காங்க. இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் செய்யணும், அடுத்து பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்துக்காரங்க போய் செய்யணும். இப்படித்தான் எல்லா மக்களும் ராஜாக்களால் என்ன செய்யப்பட்டது, அதெல்லாம் கட்டப்பட்டது. மக்கள் இப்படி தான் சுமந்தாங்க. பைபிளில் அப்படி தான் இங்கே போட்டிருக்கு. ஆனால் இஸ்ரவேலர்கள் அங்கே எகிப்தில் இருந்தபோது 2:11 நம்ம படிக்கிறோம். 2:11 அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதராய் எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டுன்னு போட்டிருக்கு. ஏற்கனவே சுமை சுமக்கிறாங்க, அதை தாங்க முடியாத சுமையாக இருந்தாலும் எபிரேயன் எகிப்தியனை அடித்து சுமை சுமக்க சொல்லுவான். இப்படித்தான் அவர்கள் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன தெரியுமா பார்த்தாரு? யாத்ராகமத்திலே 3 பகுதிகள் இருக்கு. 1 முதல் 12 வரையிலேயும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே பட்ட துன்பம், 13 முதல் 24 வரைக்கும் மகிழ்ச்சி அடைந்த அல்லது விடுதலை அடைந்த ஜனத்தின் மகிழ்ச்சியான வாழ்வு, 24 முதல் 40 வரையிலேயும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை எப்படி கட்டினார்கள் என்பதை குறித்ததான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதில் நம்ம பார்த்தோம்னா, இந்த வசனம் முழுவதிலே நம்ம பார்த்தோம்னா 23:5 பாருங்க. யாத்ராகமம் 23:5, விடுதலை அடைந்ததற்கு பிற்பாடு அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? உன்னை பகைத்தவனின் கழுதை சுமையோட விழுந்து கிடக்கிறத கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடு கூட. இப்ப இந்த யாருக்கு தெரியுமா இந்த ஆலோசனை சொல்லி இருக்கு? ஏற்கனவே சுமை சுமந்துகிட்டு இருந்த மக்கள் இவங்க. இப்ப விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலை ஆனவர்களுக்கான கட்டளை என்ன தெரியுமா? இப்படி ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட ஒருத்தன் சண்டைக்காரன் இருந்தான், அவன் ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது சுமையை தாங்க முடியாத அளவுக்கு அவன் கழுதை கீழே விழுந்துருச்சு. அவன் தூக்கி பார்க்குறான், அவனால முடியல. நீ போய் அதுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். நீ போய் அதற்கு உதவி செய்யணும். அந்த கழுதைய அவனோட சேர்த்து நீனு என்ன செய்யணும்? தூக்கணும். இப்படித்தான் ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகள் இதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னு நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? ஒருவன் ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன். உங்களில் பலருக்கு பலவிதங்களிலே சுமை இருக்கிறது. பல விதங்களிலே ஆளுக்கு ஆளு மாறுபடுகிறது. இந்த உலகத்தினருக்கு சுமப்பதற்கான ஆட்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி அல்ல. நம்முடைய சுமையை சுமப்பதற்கு ஒரு ஆள் இருக்கிறார். ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து
விடு. 55:22 சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை எல்லாவற்றையும் வைத்து விடு. அவரே என்ன சொல்றாரு? மத்தேயு 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இதெல்லாம் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுவது. எந்தவித பாரத்தில் இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் உன் பாரத்தை அவர் மேல வைத்து விடு. எந்த ஒரு பாரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு. குடும்ப பாரமா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பாரமா இருக்கலாம், ஏதோ உன்னை சுமந்து கொண்டிருக்கிற அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் உன்னை ரட்சித்த, உன்னை மீட்டு கொண்ட உன் தேவனாகிய கர்த்தரண்டை வைத்து விடும்போது உனக்கான பாரத்தை அவர் சுமந்து தீர்க்க வல்லவர். எந்த பாரமா இருந்தாலும் அவர் மீது நீ வைக்கும்போது உன் பாரங்களை நிச்சயமாய் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. நீங்களே வண்டியில் போயிருப்பீங்க, சில நேரத்தில் உங்களை மறப்பாங்க. நான் கூட வந்து ஏற்றிட்டு போவோம், கொஞ்சம் நாங்கள் போய் விட்டுருங்கன்னு கேட்டிருப்பாங்க. என்னையும் அநேகர் மறப்பாங்க. வண்டியில் போகிறவங்களெல்லாம் அங்கங்கே நிற்கிறவங்க மறப்பாங்க. ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் காரில் வந்தார். ஒரு அம்மா ஒரு சுமையை வைத்து கொண்டு அந்த காரை நிறுத்தினாங்க. அவர் ஏற்றி கொண்டார் அந்த காரில். பின்னாடி ஏறுங்கம்மா அப்படின்னு ஏற்றிக்கிட்டாரு. எங்கம்மா இறங்கணும்? இந்த இடத்துல இறங்கணும் என்று பேசிக்கிட்டே வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது அந்த ஓட்டிகிட்டு போகிற அந்த டிரைவரு பின்னாடி திரும்பி பார்த்துருக்காரு. திரும்பி பார்த்தா அந்த அம்மா அந்த சுமையை தலையிலே வச்சுக்கிட்டே உட்காந்துருந்துருக்கு காரில். அம்மா இங்கே இறக்கி வைக்க வேண்டியதானம்மா, இடம் இருக்கலாமா பக்கத்தில்? ஐயா நீங்கள் ஒன்றும் சொல்லலைங்கய்யா, அதுதாங்க நான் உட்காந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் தலையில். நீங்களும் நானும் நமக்கு பரிகாரியாக, நம்முடைய பாரத்தை சுமக்கிறவராக நான் இருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை அறியாதவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லாவற்றையும் தானே சுமந்து கொண்டிருப்பாங்க. இதை அறியாதவங்க எல்லா பாரத்தையும் தானே சுமந்து கொண்டிருப்பாங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள், பாரங்கள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வந்து கொண்டே இருக்கலாம். நமக்கு ஒரு சுமை தாங்கி ஒன்று உண்டு. அந்த சுமை தாங்கிட்ட எல்லா பாரத்தையும் நம்ம என்ன செய்யணும்? இறக்கி வச்சிடணும். மற்றவர்களுக்கு அந்த சுமை தாங்கி இல்லை, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, உன் பாரத்தை புறம் என் மேல என்ன செய்து வைத்து விடு. பிள்ளையை குறித்த பாரமா இருக்கலாம், தேவையை குறித்த பாரமா இருக்கலாம், சரீர பிரகாரமான சுகவீனமா இருக்கலாம், உன்னை குறித்து எதை குறித்து நீ கவலைப்படுகிற ஒரு ஆளா இருக்கலாம். தேவனுடைய வீடாகி இந்த வீட்டில் வச்சு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல வச்சிரு, உனக்காக அற்புதத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உனக்கான எல்லா காரியத்தையும், உன் பிள்ளைக்கான எல்லா காரியத்தையும், உன் குடும்பத்துக்கான எல்லா காரியத்தையும் அவர் மேல வச்சிரு. தேவனே தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. அற்புதமாய் சந்திப்பார். திருமணம் வந்தபோது எல்லாத்துக்கும் பொதுவாக பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்கேன். நான் பெரிய கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்கேன். இருக்கிறத வச்சு அட்வான்ஸ் கொடுப்பேன். கடைசியில் முடியும் போது எல்லா தேவையும் கர்த்தர் அற்புதமாக சந்திச்சிருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன். அதே போல தான் என்னுடைய திருமணமும் அப்படிதான், ஜெஃப்ரியுடைய திருமணமும் அப்படிதான். இப்போ நடக்க போகிற திருமணமும் அப்படிதான். எல்லா தேவையும் ஆண்டவர் அற்புதமாக சந்தித்து மீதம் எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீதம் எடுப்பதற்கு சில லட்சங்கள் ஆகும். நீங்களாம் திருமணம் பண்ணி வச்சவங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், திருமணம் பண்ண எல்லாருக்கும் தெரியும், சில லட்சங்கள் ஆகும். எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, கல்யாணத்தை இங்கே விட வச்சிடலாமே அப்படின்னாங்க. ஒரு 500 பேருக்கு மேலே வர்ற அந்த திருமணத்தில் எப்படி பாதி பேரை அங்கே வச்சு வெளியே வைக்க சொல்ல முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரில, எப்படியாவது அதிலே பார்ப்போம். எல்லா தேவையும் கர்த்தர் அற்புதமாக சந்திப்பார். உங்கள் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி போடுறதுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன். 1000 பேருக்கு மட்டன் பிரியாணி போடுறதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். எல்லா தேவையும் கர்த்தர் அற்புதமாக சந்திப்பார்னு விசுவாசிக்கிறேன். பாரம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் மேலே வச்சாச்சு. எல்லா தேவையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் போட்டிருக்கு. ஏசாயா 10:27 படிக்கிறோம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையையும்
அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அப்படின்னு இங்க போட்டிருக்கு. யார் தான் உன் மேல பாரத்தை ஏற்றி வச்சாலும், யார் தான் உன் மேல சுமையை சுமத்தினாலும், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வரும். அந்த நாளில் எல்லா சுமையையும் நான் மாற்றுவேன். எல்லா சுமையையும் உன் தோளில் நின்று உன் கழுத்து நின்று அந்த சுமை எல்லாவற்றையும் நானே நீக்கி போடுவேன். அந்த நாள் இந்த நாள். ஆண்டவர் உன் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. எதை குறித்து வருந்திக்கிட்டு இருக்கியோ, எதை குறித்து பாரத்தோடு இருக்கியோ, உன் பாரங்களை அவர் மேல வச்சிரு. ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன். மூன்றாவதாக அங்கு போட்டிருக்கு, நான் உன்னை தாங்குவேன். நான் உன்னை தாங்குவேன். ஒரு மனிதனுக்கு தாங்குதல் எப்போது தேவை? அவன் சறுக்கும் போது அவனுக்கு தாங்கிறதுக்கு ஆள் தேவை. 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 94:18 நம்ம படிக்கிறோம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. எப்ப அவருடைய கிருபை நம்மை தாங்குது? ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே, இப்படி இருக்க என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு மனம் பதறி ஒரு வாய் விட்டு ஒரு வார்த்தை நீ சொல்லும் போது ஆண்டவர் உன்னை பார்த்து இப்படி சொல்லுவாரு, கவலைப்படாத, அவன் கூட இருக்கிறேன், நான் உன்னை தாங்குகிறேன். 145ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 145 4வது வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தர் விழுகிற யாவரையும், கர்த்தர் விழுகிற யாவரையும் அவர் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அவர் தூக்கி விடுகிறார். சமயத்தில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பொது வெளியிலே படுத்து தன்னுடைய காலத்தை கழிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் படுத்து காலத்தை கழிக்கிறாங்க. கோயில்களில் பிளாட்பாரத்தில் அங்கங்கே படுத்தே தன்னுடைய ஜீவனம் பண்ணுகிற நிறைய பேர் இருக்காங்க. இப்படி படுத்திருந்த ஒரு அம்மாவுடைய குழந்தையை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்த அம்மாவை. கர்த்தர் நம்மளெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் அற்புதமாக காத்திருக்காரு பாருங்க. பைபிளில் போட்டிருக்கு. சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நம்ம படிக்கிறோம், நான் நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், என்னை தாங்கினது யாரு? கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஜீவனம் பண்ணும் போது அல்ல, அதாவது முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அல்ல, எப்போதும் அவர் நம்மை தாங்குகிறவர். நாம நித்திரை பண்ணும் போதும் ஒரு ஆபத்து வராதபடிக்கு கிருபையாய் இரக்கமாய் நம்மை தாங்குகிற தேவனவர். ஹல்லேலூயா. நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன். ஏன் நம்மை அவர் தாங்குகிறார்? நம்மை அதிகமாய் அவர் நேசிக்கிறார், அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். எனவே அவர் நம்மை தாங்குகிறார். தாங்குதல்ல 2 சொல்லலாம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ தேவனுக்கு கோபமூற்ற அளவுக்கு சில காரியங்களை நாம் செய்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை மட்டும் தாங்கி வர்றார்ல, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அளவு கடந்து அவர் உன்னை நேசிக்கிறார். அளவு கடந்து உன்னை நேசிக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் அல்லவா, அந்த அன்புதான், அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பலவீனங்கள், ஆண்டவரை விட்டு நாமே தூரம் போனாலும் இம்மட்டுமாய் அவர் நம்மை தாங்கி வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 41:10 ஏசாயால சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். 41:10, சங்கீதம் 18:35, சங்கீதம் 63:8, இந்த எல்லா வசனங்களையும் நம்ம பார்த்தோம்னா என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இதுவரைக்கும் நம்மை தாங்கி வந்தாரா? இதுவரை நம்மை ஏந்தி வந்தாரா? இதுவரைக்கும் நம்மை சுமந்து வந்தாரா? இன்றைக்கு அதை மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, இந்த நாளிலேயும் நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி
தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களை தைரியப்படுத்துவதை பார்க்கிறோம். இதை ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால் நீங்கள் யாக்கோபின் சந்ததியாராய் இருக்கணும். தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணம் பண்ணணும். தேவனை பிரியப்படுத்துவதற்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை அர்ப்பணம் பண்ணணும். அப்படி அர்ப்பணம் பண்ணினால் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். தேவன் உங்களை தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு நிலைப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்து உங்களை தாங்குவார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தாயின் வயிற்றிலே உன்னை தாங்கினேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இத்தனை வயசு வரைக்கும் உன்னை தாங்கினவர் இனிமேலும் உன்னை தாங்குவார். இத்தனை ஆண்டு காலங்களாய் உனக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நீ பிறந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் உன்னை தாங்கி வருகிற கர்த்தர் இனிமேலும் உனக்கு அற்புதம் செய்து தம்முடைய நிச்சயமாய் உனக்கு வெளிப்படுத்துவார். தேவனை பற்றி கொண்டிரு, தேவனுக்கு காத்திரு, தேவனுக்கு உன்னை அர்ப்பணம் செய், தேவனை நீ பற்றிக்கொள். இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறி முடிப்பதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவன் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். எந்த நிலைமையிலே இருந்தாலும், யாரும் அறியாத உன் நிலைமையை அவர் அறிவார். எல்லாம் கைவிடப்பட்டு போனதே என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாலும், உன்னை தாங்குகிற ஒரு தேவன் உன் அருகாமையில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை சுமந்து ஏந்துவது போல இதுவரைக்கும் உன்னை நடத்தி வந்த அற்புதமான அந்த வழிகளை எண்ணிப்பார். இதுவரைக்கும் அப்படி நடந்து வந்த இந்த அற்புதமான வழிகளை எண்ணிப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உன்னை தாங்கினவர். எத்தனையோ முறை உன் ஜீவனுக்கு ஆபத்து வந்த போது உன்னை அவர் தாங்கினாரா இல்லையா? உன்னை தப்புவித்தாரா இல்லையா? உனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்தாரா இல்லையா? உன்னை சுமந்தாரா இல்லையா? இதுவரைக்கும் நடத்தினவர். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்திலையும் நான் உன்னை தாங்குவேன். எந்த பாரத்தோடு இருக்கியோ இப்போது அதை இறக்கி வச்சிரு. நான் அதை சுமந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். உன் தோளை சுமைக்கு விடுதலை ஆக்குகிறேன். உன் சுமையை உன்னிலிருந்து நான் விலக்குகிறேன். உனக்கு ஒரு புதிய வழியை நான் உண்டாக்குவேன். உனக்கு ஒரு புதிய பாதையை நான் உருவாக்குவேன். மனிதர்கள் உனக்காக கதவை அடைக்கலாம். மனிதர்கள் உனக்காக கதவை அடைத்தது போல இருக்கலாம். உனக்காக புதிய வழிகளை ஆண்டவர் இப்போது திறக்கிறார். உனக்கான புதிய வாசலை ஆண்டவர் திறக்கிறார். அவர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. அவர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. உனக்கான புதிய வாசலை ஆண்டவர் திறக்கிறதை நான் பார்க்கிறேன். உனக்கான புதிய வழிகளை ஆண்டவர் திறக்கிறார். இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல வச்சிரு. அது புதிய வழியா இருக்கும். அது வனாந்தரத்திலே வாசலை திறந்தது போல இருக்கும். வனாந்தரமான சூழ்நிலையிலே உனக்கான புதிய வாசலை அவர் திறப்பார். உன்னை மீட்டுக்கொண்டு ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை மீட்டுக்கொண்ட கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். உனக்கு போதுமானவராய் இருந்து உன்னை தாங்கி வழி நடத்துவார். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தாயின் வயிற்றில் நீ இருக்கும் போதே உன்னை ஏந்தினேன். அப்போதே உன்னை சாத்தான் அழிப்பதற்கு முயற்சி பண்ணினான். ஆனா நானோ உன்னை காப்பாற்றினேன். இதுவரையிலே உன்னை காப்பாற்றினேன். இந்த நாள் வரைக்கும் உனக்கு போதுமானவராய் இருந்தேன். இனிமேலும் உன்னை நடத்துவேன். உனக்கு போதுமானவராய் இருப்பேன். உன்னை தாங்கி தப்புவித்து சுமந்து
என் சித்தம் உன்னில் நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். தேவன் பாராட்டின அந்த கிருபைக்காக, இரக்கத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்களுக்கு இன்றைக்கு நீர் எதை சொல்லும்படி சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த பாரத்தோடு இந்த தாகத்தோடு வந்தார்கள் என்பதை நீர் அறிவீர். எத்தனை பேர் உள்ளத்திலே துக்கத்தோடு வேதனையோடு வந்தாங்க என்பதை அறிவீர். எத்தனை பேர் பசியோடு வந்தாங்க என்பதை அறிவீர். அப்பத்தை கொடுத்து என் ஜனத்தை திருப்தியாக அனுப்புகிற ஆண்டவர், அவர்களை தேற்றி அவர்களை ஏந்தி அவர்களை நடத்துவேன் என்று சொன்ன நம்முடைய வாக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் போதுமானவராக இருந்து அவர்களை நடத்துவீராக, போஷிப்பீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என்னுள்ள உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கூட இருப்பாராக. God bless you. ஸ்தோத்திரம்.